ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். வாங்க இன்றைக்கி ஒரு பொங்கல் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பொங்கலை சாம்பாரோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாம்பாரோட தேங்காய் சட்னியோடலாம் பொங்கல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்ல ஒரு 4லேருந்து 5 தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கணும். ஏன்னா பாசிப்பருப்பில் இருக்க அந்த ஸ்மெல் போனால் தான் பொங்கல் நல்லாயிருக்கும். இதில் 1 கப் அரிசி 1 கப் பாசிப்பருப்புக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 4 கப்பு தண்ணியும் 1 கப் அளவுக்கு பாலும் சேர்த்துருக்கேன். இதில் உப்பு மட்டும் சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் இது வெந்து வரட்டும். அதுக்குள்ளே அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்கல, மிளகு நிறைய சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி நிறைய முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. பொங்கலுக்கு நிறைய நெய் விட்டு செஞ்சால் தான் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதை விசில் ஸ்ட்ரீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல பூ மாதிரி மலர்ந்து வெந்திருக்கு. இதை ஒரு கரண்டி வச்சு அப்படியே கலந்து விட்டுட்டு அதில் நம்ம தாளித்து வச்சுருக்கதையும் சேர்த்துடலாம். நம்ம பால் ஊற்றி பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கும். அதில் பொங்கல் நம்ம ஒரு கிணத்துல வச்சு கவுத்துனோன்னா ஒட்டாமல் விழுகணும். அதுதான் சரியான பக்குவம். பாருங்கள், நான் கிணத்துல வச்சு கவுத்தி வச்சுருக்கேன். அப்படியே எப்படி இருந்ததோ அதே மாதிரி விழுந்துருச்சு. நீங்களும் நான் சொன்ன இதே அளவுகளோட இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.